ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு பார்க்க போறது, இந்த டிஸ்ப்ளேல பார்க்குற இந்த டெக்ஸ்ட்ட நான் எப்படி ஃபோட்டோஷாப்ல கிரியேட் பண்றத பார்க்க போறோம். நான் முனிஷ் ஆரப். முடிஞ்ச அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இப்போ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த ஃபோட்டோஷாப்ல நான் ஆல்ரெடி ஒரு பிக்சர செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். பிக்சர்ன்ற ஒரு கிரே கலர் டெக்ஸ்சர். ஏன் அந்த கிரே கலர் டெக்ஸ்சரை யூஸ் பண்ண போறேன்னு சொன்னா, நான் டைப் பண்ண போற டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து கோல்ட் எஃபெக்ட். இந்த கோல்டுக்கு கிரே கலர் பேக்ரவுண்ட் நல்லாவே சூட்டபிள் ஆகும். நல்ல ஷைனிங்கா, க்ளோஸியா விளங்கும். இதே நீங்க பேக்ரவுண்ட் ஒயிட்ல வந்து செலக்ட் பண்ணி அப்படி பண்ணீங்கன்னு சொன்னா, அந்த கோல்ட் டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சூட்டபிளா உங்களுக்கு தோணாது. நீங்க எந்த டார்க் கலர்ல செய்றீங்களோ, இந்த கோல்ட் எஃபெக்ட் வந்து எந்த டார்க் கலர் பேக்ரவுண்ட்ல வைக்கிறீங்களோ, மிக மிக ஷைனிங்கான ஒரு அழகான எஃபெக்ட் கொடுக்கும். முதல்ல நான் டைப் பண்ண போறேன் T4 டெக்ஸ்ட். நான் வந்து இதில் டைப் பண்ண போகிற டெக்ஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வெட்டிங் அப்படின்னு டைப் பண்ணுறேன். வெட்டிங்னு டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் மூட்டில் கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி மவுஸை ட்ராக் பண்ணுறேன். இப்படியே வந்து இது பெருசாக வரும். இந்த பெருசாக வந்து உங்களுக்கு தேவையான பொசிஷனில் நீங்கள் வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் கீபோர்டில் என்டர் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் கொடுக்க போகிறது வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு எஃபெக்ட் கொடுக்க போகிறீங்க. இந்த லேயர் பேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டெக்ஸ்ட் டைப்பிங் லேயர் தனியாக இருக்கும். அதில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி லேயர் ஸ்டைல் வரும். நீங்கள் முதல்ல வந்து கொடுக்க போகிறது கலர் ஓவலே. முதல்ல உங்களுக்கு தேவையானது வந்து ஒரு கோல்டு கலர். என்ன கலரில் ரெட் கோல்டு அப்படின்னு ஒன்றுமே வரதில்லை. நம்ம முதல்ல கோல்டு கலர் மாதிரி ஒரு கலரை சாய்ஸ் பண்ணுவோம். நான் சாய்ஸ் பண்ண போகிறது எனக்கு தெரிஞ்ச கோல்டு கலர் கோட் FF and 9C00. நான் வந்து இதை ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணிவிட்டு அடுத்தது பாருங்கள் ட்ரொப் ஷேடோ நான் கொடுக்குறேன். நார்மலில் இருக்குது. ஆல்ரெடி பெரும்பாலும் சரியாக தான் இருக்குது. இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 15லேருந்து நான் 10க்கு மாற்றுறேன். ஸ்ப்ரேடு வந்து 10க்கு மாற்றுறேன். சைஸ் வந்து ஒரு 11க்கு மாற்றுறேன். அண்டு இது ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கலரும் நம்ம ட்ராப் ஷேடோவும் கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து இதை எப்படி நான் கோல்டு டெக்ஸ்ட் மாதிரி மாற்ற போகிறேன்ட்டு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் மறுபடியும் இந்த வெட்டிங்ன்ற டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் லே ஸ்டைலுக்கு போங்க. இதில் முக்கியமான விஷயம் பெவல் அண்ட் எம்போஸ். இந்த பெவல் அண்ட் எம்போஸில் பாருங்கள் ஸ்ட்ரக்சர் காட்டும். ஸ்ட்ரக்சரில் வந்து இன்னர் பெவல் அப்படி இருக்குது. இன்னர் பெவல்னு சொன்னால் அது எழுத்துக்குள்ளவே பெவல் பண்ணப்படுதுன்ற அர்த்தம். அடுத்த டெக்னிக் வந்து ஸ்மூத், சீசல் ஹார்ட், சீசல் சாஃப்ட்லாம் இருக்குது. சீசல் ஹார்ட், சீசல் சாஃப்ட் நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம ஒரு ஹார்ஷான ஃபோண்டு அண்டு ஒரு கிளாசிக்கான ஃபோண்டு நம்ம யூஸ் பண்ணும்போது அப்படி யூஸ் பண்ணுவோம். நம்ம செலக்ட் பண்ண ஃபோன் ஆல்ரெடி ஒரு கேர்லி கேரக்டர் இருக்கிறதால நம்ம ஸ்மூத்தை யூஸ் பண்ணுறது பெட்டர். அடுத்து டெப்த்து வந்து நான் உங்களுக்கு ஒரு 350 கொடுக்குறேன். சைஸ் வந்து கொஞ்சமாக இப்படி கொடுக்குறேன். 18ல் இருக்குது. சாஃப்ட்வேர் வந்து நான் வந்து 4 கொடுக்குறேன். 4 கொடுத்துட்டு இது அடுத்தது முக்கியமான விஷயம் ஷேடிங். ஏங்கிள் 95 டிகிரி, எல்டிடியூட் வந்து 35 டிகிரியில் இருக்குது. நீங்கள் வந்து 95லேருந்து 90 டிகிரியை கொடுத்துட்டு 35லேருந்து 32 டிகிரியை கொடுத்துருங்க. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் க்ளோஸ் கவுண்டர்னு ஒன்று இருக்குது. க்ளோஸ் கவுண்டரில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண டபுள் ரிங் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னு எப்படி மாறும். ஆல்மோஸ்ட் இது ஒரு கோல்டு எஃபெக்டுக்கான ஒரு அடித்தளம். ஓகே. அடுத்தது ஹைலைட் மோடில் பாருங்கள். ஏற்கனவே நார்மலில் இருக்கும். நார்மலில் வந்து லீனியர் எட்ஜ் கொடுத்துருங்க. லீனியர் எட்ஜ் கொடுத்தா எப்படி ஓவராக க்ளோஸியாக மாறும். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் எலைஸ்ட் அப்படி கொடுத்துக்கலாம். இது தேவைப்படாட்டி தேவையில்லை. இது எனக்கு இப்போ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒப்பாசிட்டியை வந்து கொஞ்சமாக கூட்டி குறைச்சி இதில் ஷைனிங்கை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். நான் எப்படி வச்சுக்கிறேன். அடுத்தது பாருங்கள் ஷேடோ மோட் வந்து மல்டிப்ளேயில் இருக்குது. மல்டிப்ளேயிலிருந்து நான் ஸ்க்ரீனுக்கு கொடுக்குறேன். எப்படி மாறும். அந்த ஒப்பாசிட்டியை நான் ஸ்க்ரீனை கொஞ்சமாக கூட்டி குறைக்கிறேன். எப்படி கூட்டி குறைச்சிட்டு மறுபடியும் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் மல்டிப்ளேயிலே நான் கொடுத்துட்றேன். நமக்கு எதுக்கு பம்பு, அப்படி மல்டிப்ளேயிலே கொடுத்துட்றேன். இப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட் ஓகே. இப்போ ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருசு பண்ணுங்கள். கொஞ்சமாக பெருசு பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பொசிஷனில் இந்த டெக்ஸ்ட் தேவையோ அந்த பொசிஷனில் வச்சு என்டர் பண்ணிடுங்க. இப்போ கோல்டு டெக்ஸ்ட் ரெடி. இது ரொம்பவே சிம்பிள். நீங்கள் கோல்டு மட்டும் இல்லை, இதில் வேறு கலரை வந்து சூஸ் பண்ணாலும் ஒரு க்ரியேட்டிவான ஒரு
ஒரு கிரியேட்டிவாக அது வரும். இது கோல்டு கலரில் இருக்குன்றதால அப்படியே இருக்கட்டும். நீங்கள் இதில் வந்து ரெட் கலரை கொடுத்தீங்கன்னு சொன்னாலும் இது இப்படி வரும். அண்ட் க்ரீன் கலர் இப்படி வரும். அண்டு ப்ளூ இப்படி வரும். இப்படி உங்களுக்கு கிரியேட்டிவான எந்த கலர் தோணுதோ அந்த கலரில் கொடுத்துக்கலாம். நம்ம பார்த்தது இப்போ கோல்டு எஃபெக்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிரயோசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.